I am Deenadayalan, third year mechanical A section, TBJT Vellore. So we are having technical champion Deenadayalan along with us. So நம்ம 7.3 கொஸ்டினை வந்து கண்டென்சேஷன் பத்தி சில தகவல் தெரிஞ்சுப்போம். கண்டென்சேஷன் என்ன தீனா? ஆடியன்ஸ் சொல்லுங்க பாப்போம். கண்டென்சேஷன் என்ன? வேப்பர் லிக்விடா எப்ப மாறும்? At constant temperature and constant pressure. வேப்பர் லிக்விடா மாறினா கண்டென்சேஷன் சொன்னா நீ பால்வாடி இன்ஜினியர் சரியா? பக்கா இன்ஜினியரா எப்ப ஆயிட்டேன்னா வேப்பர் லிக்விடா மாறும் அட் ஆடியன்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கடா மதன். கான்ஸ்டன்ட் அண்ட் அவ்வளவுதான். இப்ப அதை பத்தி 4 தகவல் சொல்லுங்க, வாசிங்க அப்படியே சத்தமா வாசிக்கணும். Consider the following statement regarding concentration heat transfer. Okay. For a single tube, horizontal position is preferred over vertical position for better heat transfer. சரி லிசன், கவனி தம்பி கவனி, பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, ஒரு கண்டென்சேஷன் ஆகும்போது 2 விதமான பொசிஷன்ல கண்டென்சேஷன் ஆகலாம். ஒன்னு ஹரிசாண்டல் பொசிஷன், ஹரிசாண்டல்னா படுத்துட்டு இருக்கிறது, வெர்டிகல்னா நீக்கிறது. இப்ப நீ நிக்கிற பொசிஷனுக்கு என்ன பொசிஷன்? வெர்டிகல். இப்ப தீனா வந்து ஒரு டியூபா கன்சிடர் பண்ணுங்க. தீனாவை பார்க்காம அவர் ஒரு உருளையா பாருங்க சரியா? அப்ப வெர்டிகல் பொசிஷன்ல இருக்காரு. சோ வெர்டிகல் பொசிஷன்ல சிங்கிள் டியூப் வந்து சிங்கிளா இருக்கும்போது ஹரிசாண்டல் பொசிஷன் பெஸ்டா வெர்டிகல் பொசிஷன் பெஸ்டா அப்படின்றது கேக்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, கண்டென்சேஷன் பண்றதுக்கு ஹரிசாண்டல் பெஸ்டா வெர்டிகல் பெஸ்டான்னு கேக்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், Heat transfer coefficient decrease if the vapor stream moves at high velocity. சரி, இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ வேப்பர் உள்ள விடுறோம், வேப்பர் வந்து வேகத்தை அதிகப்படுத்துறோம், அப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் குறையும் அப்படின்றான். உள்ள ஒரு வேப்பர் இருக்கு, டியூப் இருக்கு, டியூபுக்குள்ள என்ன இருக்கு? டியூப்ல வேப்பர் இருக்கு, டியூபுக்குள்ள வேப்பர் ஓடுது. வேப்பரை வேகமா ஓட விடுறோம், வேகமா ஓட விட்டா ஹீட் டிரான்ஸ்ஃபர் குறையும் சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், Condensation of the steam on a oily surface is dropwise. ஸோ சர்ஃபேஸ் வந்து இங்க சர்ஃபேஸ் வந்து என்னது? ஆயிலி சர்ஃபேஸா இருக்கு. ஆயிலி சர்ஃபேஸா இருந்தா அங்க டிராப் வைஸ் கண்டென்சேஷன் அப்படின்றான். டிராப் வைஸ் கண்டென்சேஷன், ஆயிலி சர்ஃபேஸ்ல டிராப் வைஸ் கண்டென்சேஷன் அப்படின்றான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கோட்டிங் சர்ஃபேஸ்ல என்ன கண்டென்சேஷன்? டிராப் வைஸ். ஆயிலி சர்ஃபேஸ்ல இது பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சோம் இது உண்மைதான்றது. அடுத்த 4வது பாயிண்ட். 3 தான் இருக்கு, 4 இங்க இருக்கு. Condensation of the pure benzene vapor is always dropwise. So pure benzene என்னது? கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்களே, C6H6 இப்படி இருக்கும்ல the benzene. So இந்த இதுக்கான பென்சின் வேப்பரை நம்ம கண்டென்ஸ் பண்ணோம்னா இது வந்து டிராப் வைஸா கண்டுக்கலாம். அப்ப 4க்கு எது உண்மைன்னு பார்க்கணும், ஆன்சரை பார்ப்போம். இப்ப 4 ஸ்டேட்மெண்ட்ல எது உண்மைன்னு பார்க்கணும். 7.3 7.3னா திருப்பிங்க பேப்பர் திருப்பி ஒத்த 7.3. பாம்பேல என்ன இருக்கு? 1 and 3. அப்ப சிங்கிள் டியூபுக்கு ஹாரிசாண்டல் பொசிஷன் தான் ப்ரிஃபர்டு சரியா? இவன் தான் செலக்ஷன், இவன் நாட் செலக்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணீங்க. சிங்கிள் டியூபா இருந்தா சிங்கிளா இருக்கானா சும்மா படுத்துட்டே இரு நிக்காத அப்படின்னா, அப்ப என்னன்னா சிங்கிள் டியூப் கண்டென்சேஷன், சிங்கிள் டியூப்ல நம்ம வேப்பரை லிக்விடா மாத்துறோம் அப்படின்னா நம்ம என்ன பொசிஷன் யூஸ் பண்ணோம்? ஹாரிசாண்டல். காட்டுற பிட் இங்க இருக்கு, என்னது? ஹாரிசாண்டல். அவ்வளவுதான். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பொய்ன்னு சொல்லிட்டான். வெலாசிட்டி அதிகப்படுத்தினா நம்ம ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்ன்னு சொல்லிட்டான். வெலாசிட்டி வேகமா போச்சுன்னா h is proportional to v, அப்ப அதிகமாகும். இது அதிகமான இது அதிகமாகும். மூணாவது வந்து ஆயிலி சர்ஃபேஸ்ல டிராப் வைஸ் கண்டென்சேஷன் உண்மைதான். மூணாவது வந்து ஆயிலி சர்ஃபேஸ்ல டிராப் வைஸ் கண்டென்சேஷன் உண்மைதான். அதே போல பென்சின் வேப்பர் வந்து டிராப் வைஸ் கிடையாது, இட் இஸ் ஃபிலிம் வைஸ். அவ்வளவுதான் 4 பாயிண்ட். என்னென்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. பைப் வந்து வெர்டிகலா இருக்கும்போது, அதாவது ஒரு டியூப் இங்க பாரு, ஒன்னு காட்டு இங்க. ஒரு டியூப் வச்சு நம்ம கண்டென்ஸ் பண்ண ஆசைப்படும் போது நம்ம என்ன பொசிஷன் யூஸ் பண்ணுவோம்? ஹாரிசாண்டல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வேப்பர் வந்து வேப்பரோட வெலாசிட்டி அதிகப்படுத்தினா ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும். மூணாவது பாயிண்ட், இது டியூப் வந்து ஆயிலி சர்ஃபேஸ்ல என்ன கண்டென்சேஷன் நடக்கும்? டிராப் வைஸ். பியூர் பென்சின் வேப்பர் வந்து கண்டென்ஸ் பண்ணா என்ன கண்டென்சேஷன்? ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன். சோ 4 பாயிண்ட் நமக்கு நச்சுன்னு கத்து கொடுத்த Deenadayalan technical champion. Thank you சொல்லுங்க பாப்பா, எல்லாம் கை
அவ்வளோதான் தலைவனுக்கு மைக்கு மாட்டேன்னு சொல்லு என்னப்பா